नीलाधुण्डस्तनगिरिधडी शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं सुदिसदशिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्वचिनिटलिदं ह्याबलात् कृत्य भुङ्क्ते क्रोधा तस्यै नम इदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரண்டற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிற் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிற் கொடுத்தாளை சொல்லு சூடிற் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினே வேண்டடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அடையேன் அன்பான நமஸ்காரங்கள். இப்படியே மார்கழி ஆரம்பித்து இன்னைக்கு 14வது பாசுரம். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் அவரோட கற்பனை சிறகைகளை எப்படிதான் அப்படி விரித்து அப்படி சொல்லியிருப்பான். அப்பேற்பட்ட ஆச்சரியமான பாசுரம் அது. இப்போ இந்த 14வது பாசுரம் ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி நம் திரு ஹரிணி அவர்கள் இந்த அழகான பாசுரத்தை முதல்ல பாடிட்டு அதற்கு பிறகு இந்த பாசுரத்தோட விளக்கத்தை நாம் அனுபவிப்போம். சரியா? அதுக்கப்புறம் திவ்ய தேசம், எந்த திவ்ய தேசத்துக்கு மங்களாசாசனம் பண்ணியிருப்பல் அப்படிங்கிறதும் சேர்த்தே அனுபவிப்போம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின காண் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் செங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையால் பங்கைய கண்ணானை பாடேனோரும் பாவாய். இப்போ இந்த பாசுரம் என்னன்னா, இதில் நிறைய கற்பனையான விஷயங்கள் ஆண்டாள் இப்படி இவ்வளோ அழகான தமிழ், அற்புதமான தமிழில் அவ்வளோ அழகான கற்பனைகளை சொல்லியிருக்கா அப்படிங்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல என்னென்னா, ஒரு தோழி, அதாவது ஆயர்பாடி சிறுமியாக தான் இந்த பாசுரங்கள்லாம் கொடுத்துருக்கா ஆண்டாள். ஒரு தோழி சொல்லியிருப்பா, இது மாதிரி நான் காத்தால உங்களையெல்லாம் எழுப்புறேனே, நானே எழுப்புறேன், கவலைப்படாதீங்கோ, நீங்கள்லாம் தூங்குங்கோ, நான் எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவோ எழுந்திருக்காம ரொம்ப நேரம் ஆயிருந்தனால இவ எல்லாருமே எழுந்து அவளை எழுப்புறான். இதுக்கு நீ வெக்கப்பட மாட்டியோ அப்படின்னு ஆயர்பாடி திரும்பிய அவ சொல்ற மாதிரியான பாசுரம் இது. இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி பொழுது விழிஞ்செடுத்து அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப அழகான கற்பனைகளோட சில காட்சிகளை அந்த பெண்ணுக்கு முன்னிறுத்துறான். இந்த மாதிரிலாம் பொழுது விழிஞ்செடுத்து நீ இன்னும் எழுந்திருக்கலையே அப்படின்னு சொல்றாங்க பாசுரங்கள். சரி, இதுல எந்த இடத்துல இந்த கற்பனை சிறகுகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முதல் வரிகளே பாத்தீங்கன்னா, உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியல் கிணறு, உங்க குளம்னு வச்சுக்கோங்களேன், நீர் இருக்கிற இடம், உங்கள் புழக்கடை தோட்டத்துல செங்கழி நீர் வாய் நெகிழ்ந்தாம்பல் வாய் கூம்பினகான். 2 விஷயங்கள் சொல்றான். செங்கழி நீர் பூக்கள்னா தாமரை. இந்த தாமரையானது அழகா மலர்ந்துருது. தாமரை எப்போ மலரும்? சூரியன் வந்ததுக்கு அப்புறம் தான் மலரும். அப்போ அல்லி எப்போ கூடும்? மாறிடுமே. அது எப்போ நடக்கும்? சந்திரன் சூரியன் வந்தவொடனே அது மறைஞ்சு போயிடும். சந்திரன் வந்தாதான் அல்லியானது விரியும். அதை தான் இந்த இடத்துல சொல்றாவோ. இந்த மாதிரி எங்க தோட்டத்துல நாங்க வந்துட்டு இருக்கும் போது அந்த தண்ணியெல்லாம் தண்ணியில தாமரைகள்லாம் அவ்வளோ அழகா மலர்ந்துருது அப்படின்னா சூரியன் பரபரபலன்னு பறந்துருது. இப்போ அவ ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கா, நாட்காலே நீராடி ரொம்ப சீக்கிரம் எழுந்து குளிச்சுட்டு வந்துட்டு சூரியன் வரத்துக்கு முன்னாடியே நம்ம எழுந்து குளிச்சிடணும் அப்படிங்கிறாளே. அப்போ இந்த இடத்துல அவ என்ன சொல்றா, உடனே நீராடுன்னு சொல்றா. ஆனா அந்த பெண் தூங்கிட்டு இருக்காளே, சூரியனே வந்தாச்சு, நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியா? பேர் அல்லி இல்ல பேர் அப்படியே சந்திரனுக்காக காத்துட்டு இருக்கு, அது ராத்திரி மலர போறது, அதுக்காக காத்துட்டு இருக்கு, இது உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்றா. அந்த பெண்ணிடத்துல போய் சொல்ல போறா எல்லாரும். அதுல ஒருத்தி சொல்ற மாதிரியான கற்பனையான பாசுரம் இது. இந்த மாதிரி ஆண்டாள் அந்த அந்த பெண் சொல்ற மாதிரி பாசுரம். அது மட்டும் இல்லாம செங்கல் பொடி கூரே வெண்பல் தவிர்த்தவர். செங்கல் பொடி என்ன கலர்ல இருக்கும்? காவி கலர்ல இருக்கும்.
அந்த காவி கலர் உடையில இருக்கிற சன்னியாசிகள்லாம் இருக்கா இல்லையா, வெண்பல் தவத்தவர், அதாவது அழகான பெண்களை வெள்ளவெளேன்னு இருக்கும் அவளுக்கு பற்கள், அந்த தவ பண்ணக்கூடிய அந்த வெண்மையான பற்களை உடைய அவெல்லாம் என்ன பண்றாலாம், அவர்களோட கோயிலை நோக்கி குடிச்சிட்டு அந்த தண்டத்தை எடுத்துட்டு அந்த கோயிலுக்குள்ள போறா. அவள் போய் சங்கு ஊதத்துக்கு போறா. அவளும் போறா அப்படின்னா பொழுதே புழுந்தெடுத்துன்னு அர்த்தம். அப்போ நான் சொன்ன மாதிரி நீ என்னை சீக்கிரம் வரவும் இல்லை, நீ என்னை எழுப்பவும் இல்லையே, இது ஒரு காட்சி இங்கே நடந்துட்டுருக்கு. அப்போ இது எல்லாமே வெடித்து போயிடுது, பொழுது விழுந்திருத்து அப்படிங்கிறதுக்கு உண்டான சாட்சி. இது வந்து ஆண்டாளோட ஒரு அற்புதமான கற்பனை. இது எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் சொன்னியே, நான் வந்து உன்னை எழுப்புறேன், நீங்கள் எல்லாரும் இருங்க, நானே வந்து எழுப்புறேன் அப்படின்னு சொன்னியே, இன்னைக்கு இப்படி தூங்கின்னு இருக்கியே, இதுக்கு வெட்கப்பட வேண்டாமா நீ? நங்காய் எழுந்துராய், நானாதாய் நாவுடையாய், உனக்கு இந்த மாதிரி பேசுறியே, சொல்லிட்டியே, உனக்கு வெக்கம் இல்லையா? இந்த மாதிரி வந்து நானுமே இல்லாமல் வந்து சொல்லிட்டு கடைசியில் எங்களையும் எழுப்பாம நீயும் எழுந்திருக்காம தூங்குறியே, எழுந்துருமா, தயவுசெய்து எழுந்துரு. சங்கோடு சக்கரம் என்னும் தடக்கையன், சங்கு சக்கர கதாபாணி, அப்படி ஆச்சரியமான திருக்கோலத்தில் நின்ற திருக்கோலத்தில் இருக்கிற அந்த பெருமாள் இருக்கானே, அவன் பங்கைய கண்ணானனை பாடையில ரெம்பாவாய். அந்த பங்கைய கண்ணனை நம்ம பாட வேண்டாமா? அவனை போய் துதிக்க வேண்டாமா? வேறதான் இருக்குமே, நம்மளாம் போக வேண்டாமா? எழுந்துருமா, பரவாயில்ல, நீ என்னை எழுப்புலனாலும் நான் உன்னை எழுப்புறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு அற்புதமான கற்பனை வளங்களோடு இருக்கக்கூடிய ஒரு அழகான பாசுரம் தான் இந்த பாசுரம். அதுதான் ஆண்டாள் சொல்றான், உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கை நீர் மாய்நகின் தாம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரே வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். அவர் போறார், சங்கு முழங்கத்துக்கு அவர் போறார். எங்களை முன்னம் எழுப்புவார், நாங்களே எங்களெல்லாம் எழுப்புறேன்னு சொல்லிட்டு வாய் பேசும் நங்காய், நன்னா வாய் பேசினியே, எழுந்து போறோம், வாய் பேசுறது போறோம், நானுமே இல்லாமல் படுத்துட்டு இருக்கேன், எழுந்துரு போறோம், எழுந்து குடிச்சிட்டு அந்த பகவானை நம்ம சேவிக்க போகலாவா, நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போகலாவா, எழுந்துரு, பரவாயில்ல, நீ எப்படி சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம போகலாம் அப்படின்னு ரொம்ப அன்பா, அதே சமயத்தில் ரொம்ப ஒரு கண்டிப்பான நிலையில சொல்லக்கூடிய ஆச்சரியமான பாசுரம் தான் இந்த 14வது பாசுரம். இப்போ இந்த 14வது பாசுரத்துல எந்த திவ்ய தேசத்துக்காக ஆண்டாள் மங்களாசாசனம் பண்ணியிருப்பள் அப்படின்னு நினைக்கும் போது, நீங்கெல்லாம் எந்த திவ்ய தேசத்தை கற்பனை பண்ணி வச்சேன் அப்படின்னு தெரியாது. இப்போ நான் சொல்ற இந்த திவ்ய தேசம் கரெக்டா இந்த பாசுரத்துக்கு உண்டான திவ்ய தேசமாக தான் இருக்கும். ஆண்டாள் இதைதான் மங்களாசாசனம் பண்ணியிருப்பள் அப்படின்னு அடியேனுக்கு தோன்றின ஒரு விஷயம் தான். தேரெழுந்தூர் அப்படிங்கிற கிராமத்தில் எழுந்தெழுந்த பெருமாள் தான் இங்க ஆமணியப்பன். இந்த ஆச்சரியமான திவ்யதேசம் தமிழ்நாட்டுல மயிலாடுதுறை அப்படின்னு ஒரு மாவட்டம் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய இந்த பெருமாளுக்கு தேவடி ராஜ பெருமாள் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான திருநாமம் இருக்கு. இந்த பெருமாள் கோயிலுக்கும் அதே திருநாமம் தான். இந்த திருவழுந்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய தேரெழுந்தூர் திவ்யதேசத்துக்கு ஒரு அருமையான ஒரு வரலாறு இருக்கு. புராணம் என்னன்னா, உபரி சரவசு அப்படிங்கிற ஒரு மன்னன், அவன் வந்து அந்த காலத்தில் மன்னருக்குலாம் நிறைய தவம்லாம் கூட பண்ணுவான். அந்த மாதிரி தவம் பண்ணி அந்த தேர் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஆகாயத்து மேலே போகுமா. தேர் தரையில் தானே போகணும், ஆனால் அது ஆகாயத்து மேலே விமானம் மாதிரி பறக்கக்கூடிய தேர். அந்த மாதிரி அவர் வந்து ஒரு தவம் பண்ணி அந்த வாங்கி வச்சிருந்தார் அந்த வரத்தை. அப்படி அந்த தேர்லேயே ஊரெல்லாம் சுற்றி வருவார். இப்படி வரும்போது ஒரு இடத்துல அகஸ்திய முனிவர் தவம் பண்ணியிருந்தார். அவருக்கு இடைஞ்சலாக அப்படியே அப்படி போகிறது, அவர்கிட்டக்கே போகிறதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து இடைஞ்சல் படுத்தினால ரொம்ப கோபம் வந்துடுது அகஸ்திய முனிவருக்கு. அவர் என்ன பண்ணார், அந்த தேரை பிடிச்சி இழுத்து ஒரு அழுத்தினர் அந்த இடத்துல, அது அப்படியே மாட்டின்றது. அதனால அந்த இடத்துல அது மாதிரி அழுத்ததுனால தான் அந்த ஊருக்கு தேரெழுந்தூர் அப்படிங்கிற திருநாமம். பிற்காலத்தில் அது வந்து திருவழுந்தூர் அப்படின்னு மாறிடுது. இப்போ பெருமாள் மங்களாசாசனம், இப்போ ஆழ்வார்கள்லாம் மங்களாசாசனம் பண்ணதுனால இதை வந்து திருவழுந்தூர் இல்லைன்னா திருத்தேரெழுந்தூர் அப்படிங்கிற ஆச்சரியமான 23வது திவ்ய தேசம் இது. அப்படிப்பட்ட கோயில். இப்போ இந்த இடத்துல கிருஷ்ணரே நான் சொன்னேன் இல்லையா, பிரம்மாவுக்காக அந்த மாடுகளை இங்கே எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல தனியாக மந்தி ஏற்படுத்தினார். இப்போ அந்த திவ்ய தேசத்துக்குள்ள அந்த பெருமாளோட சன்னிதானத்தில் பெருமாள் எப்படி எழுந்திருப்பாருன்னா, அந்த பெருமாளோட சுற்றி மாடுகள் இருக்க மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ஆச்சரியமான திவ்ய தேசம் சங்கு சக்கரத்தோட. இப்போ ஆண்டாள் வந்து தன்னுடைய பாசுரங்கள் எல்லாம் யாருக்காக சமர்ப்பிக்கிறா? எல்லாமே அந்த கண்ணனுக்காக, அவனுக்கான நோம்பு இருந்த பாசுரங்கள் தானே. அப்போ இந்த திவ்ய தேசம் தான் இந்த பாசுரத்துக்கு ஏன்னா நிறைய கற்பனையான விஷயங்களை சொல்லியிருக்காளே ஆண்டாள். அப்போ அந்த சங்கு சக்கரம் தடக்கையன் இல்லையாவன், சங்கு சக்கரம் கதாபாணியா நின்ற தெலுங்கோரத்தில் இருக்கக்கூடிய ஆச்சரியமான திவ்ய தேசம் தான் இந்த திவ்ய தேசம். அதனாலதான் அவன் ஆண்டாள் இந்த திவ்ய தேசத்துக்கு மங்களாசாசனம் செய்திருப்பல் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல அடியேனுடைய கண்ணோட்டத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது.
உங்களுக்கு ஏதான திவ்யதேசம் தோணுத்துன்னு அதே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஒரு சந்தோஷமான விஷயம் தானே, எல்லாமே பெருமாள் அனுபவிக்கிறோம். எப்படி அனுபவிச்சா இல்லையா? இப்போது அடுத்த பாசுரம் நாளை காலை உங்களுக்கு இதே 6 மணிக்கு வந்து சேரும். அதுவரை எல்லாருக்கும் பல்லாண்டு பாடி கவிதார்க்க சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமக.